இங்கே ஒரு டிஎஸ்பி இருக்கிறார், வந்திருக்காரான்னு தெரியல. அவர் எங்கள் கட்சி நிர்வாகிகள் வந்தாக்கா உட்கார சொல்லுங்க, வேல்முருகன் கட்சி தானன்றாராம். தம்பி பிரேம்குமார்னு ஒரு எஸ்பி இருந்தான் தமிழ்நாட்டில். எஸ்பியாக இருக்கும்போது அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து ஹோம் செக்ரட்டரி டிஎஸ்பி வர வச்சு அந்த பிரேம்குமார் எஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டவன் வேல்முருகன். அதே மாதிரி குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் விருப்பலிங்கம் செல்வம் என்பவரை ஒரு லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத். அவர் எஸ்பி பேர் சங்கரன், குறிச்சு வச்சுக்க, எஸ்பியாக இருக்கிறான். எஸ்பியாக இருந்தவனை கேஸ் போட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணி அந்த எஸ்பியை 14 வருஷம் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவன் இந்த வேல்முருகன் தான். அதனால் என் கட்சி நிர்வாகிகள் வந்தானே அவன் வீட்டு வேலைக்கு வரல, இந்த மக்களுக்காக வரான், இந்த மண்ணுக்காக வரான், இந்த மொழிக்காக வரான், அந்த இனத்திற்காக வரான். காவல்துறை அதிகாரிகள் ஊரிய மரியாதையோடு நடத்தணும். அலட்சியம் காட்டுறது அதெல்லாம் இங்கே கூடாது. தயவு செய்து நாங்கள் புலிகளோடையும் புலிகளுடைய தலைவரோடும் கரும்புலிகளோடும் கடற்புலிகளோடும் கைகோர்த்து பழைக்கு அரசியலுக்கு வந்தவங்க. எங்கள் நீதிமன்றத்தில் புவனகிரி ஆய்வாளருக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அதற்காக ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. எல்லா வழக்கையும் சந்தித்தவன் நானே. 1996 இனப்படுகொலை உச்சத்தில் இருந்தபோது இலங்கை தூதரகத்தில் என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் அந்த இலங்கை தூதரகத்தை வெடிகுண்டு வீசி அந்த வழக்கை சந்தித்தவன், விசாரித்தவரே. டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற உன் அப்பன் டிஜிபி ராமானந்தம், திலகவதி அன்னைக்கு டிஐஜி. அதனால் இந்த டிஎஸ்பிக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற காவல்துறையில் அப்படி மரியாதை இல்லாமல் எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் நடத்துகிற அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், மாமூல் வாங்குற கட்சி இல்லை, மக்களை சாதி ரீதியாக தூண்டி விடுற கட்சி இல்லை, மக்களுக்காக ரத்தம் சிந்தி அதே இடத்தில் உயிரை தியாகம் செய்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.